Vaishnavi is a very fun-loving and curious girl, and it was a wonderful experience teaching Vaishnavi about things that we use in our day-to-day lives, things that make our lives more easy. And it was initially like it was more of like we were teaching her, but in just few weeks she was asking doubts to us, so it became more interactive, and we were learning many things through this and how to teach things. And we used to crack jokes and talk about many things, uh, and it was really fun doing activities in between, so it was a great experience. It was a completely new experience for us. We moved from teaching to mentoring. Thanks Thank you. for this experience. ஹாய், நான் வைஷ்ணவி. நான் வந்து சிஹெச்எஸ் அகர்காரம் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சென்ட்ரிஃபியூவல் பம்ப்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம பூமி கீழே இருக்க தண்ணி வந்து கிராவிட்டியும் மீறி எப்படி போய் வாட்டர் டேங்க்கில் ஸ்டோர் ஆகுது, அதுவும் நம்ம ஒரு சுவிட்சு போடுறது மூலயமா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூவல் பம்ப். இந்த சென்ட்ரிஃபியூவல் பம்பில் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வந்து ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது மூலயமா நம்ம பூமி கீழே இருக்க தண்ணி வந்து வாட்டர் டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆக ஹெல்ப் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் வந்து வரத்துக்கு முன்னாடி ஏன் அந்த கோட்லேருந்து நம்மளை தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறாங்க? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பாதியாக மூடியோ இல்லை அழுத்தியோ பிடிக்கிறப்ப அதுலேருந்து ஏன் தண்ணி வந்து வேகமாக வெளியில் வருது? இப்போ நம்ம பாட்டிலை வச்சு சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றுறப்ப நடுவில் ஏன் சூறாவளி மாதிரி க்ரியேட் ஆகுது? இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா சில சயின்ஸ் பிரின்சிபல்ஸ். இந்த சயின்ஸ் பிரின்சிபல்ஸை வச்சு தான் நம்ம சென்ட்ரிஃபியூவல் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த வழியாக தான் தண்ணி வந்து உள்ளே வரும், இந்த வழியாக தான் தண்ணி வந்து வெளியில் போகும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பம்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மோட்டர், இதுதான் வந்து பம்ப்பு. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து மோட்டர் ஆன் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர பம்ப் ஆன் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த மோட்டர் என்ன பண்ணுதுன்னா, இங்கே இருக்க ஷாஃப்ட் கப்ளிங் மூலயமா இந்த பம்பை வந்து சுற்ற வைக்குது. சரி, இப்போ பம்பில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பம்பில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்பில்லர், அப்புறம் அந்த இம்பில்லரை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா பிளேடு மாதிரி, அதுதான் வந்து வெயின். அப்புறம் இம்பில்லருக்கு நடுவில் இருக்குல்ல, அதுதான் வந்து சக்ஷன் பைப். இந்த சக்ஷன் பைப் வழியாக தான் வந்து வால்யூட் கேசிங்குள்ளே தண்ணி போகும். அதாவது அந்த பம்பை வந்து சேர்ந்துட்டு அந்த வால்யூட் கேசிங்கை சுற்றி அந்த தண்ணி வந்து டிஸ்சார்ஜ் ஏரியா மூலயமா வெளியில் வரும். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் பம்ப் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ பம்ப் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பம்பு வேலை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 3 மெயினான ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சக்ஷன், இம்பில்லர் ஆக்ஷன், எக்ஸ்பேண்டிங் வால்யூட். இப்போ வந்து மெக்கானிசமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம மோட்டர் ஆன் பண்ண உடனே அந்த இம்பல்லர் வந்து வேகமாக சுற்ற ஆரம்பிக்குது. வேகமாக சுற்ற ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. லோ ப்ரெஷர் வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல்னால அந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் வந்து இப்போ காற்றோ இல்லை தண்ணியோ வந்து எப்பயுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் போகும். இப்போ இந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுனால இந்த இடத்துல வந்து பூமி கீழே இருக்க தண்ணி வந்து நம்ம பம்புக்குள்ளே வந்து சேருது. அதாவது இந்த ஐயில் வந்து சேருறதுனால அந்த தண்ணி வந்து அந்த வெயினோட வரும். வெயினோட வரப்போ அந்த வெயின் வந்து சுற்றுறப்ப அந்த தண்ணியும் சேர்ந்து சுற்றுறதுனால சென்ட்ரிஃபியூவல் ஃபோர்ஸ்னால் அது வந்து வெளியில் தள்ளப்படுது. இப்போ வந்து தண்ணி வந்து சுற்றிட்டே வால்யூட் கேசிங்குள்ளே வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் பார்த்தோம்னா வால்யூட் கேசிங்கோட ஷேப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது வால்யூட் கேசிங்கோட வாய் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த இடத்துட்டும் இந்த இடம் வர்றப்ப ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி வந்து கம்மியாகுது. அதாவது கண்டினியூட்டி ஈக்குவேஷனால் வெலாசிட்டி வந்து கம்மியாகுது. இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி கம்மியாகும் போது ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது பெர்னாலிஸ் பிரின்சிபல்னால. இப்போ இங்கே வந்து ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதா, மேலே இதை விட லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால தண்ணி வந்து நம்ம வீட்டு டேங்கில் போகுது. சரி, இப்போ இந்த இடத்துலையும் தானே லோ ப்ரெஷராக இருக்குது, அப்போ ஏன் வந்து இந்த இடத்துல தண்ணி வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து இம்பில்லர் சுற்றிகிட்டே இருக்கிறதுனால அந்த தண்ணியால் வந்து இப்படி வர முடியாது. அதால் எந்த பக்கம் டேங்க் எங்கே இடம் காலியாக இருக்கோ அங்கே தான் வந்து போக முடியும். சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பிரின்சிபல்ஸை பற்றி சொன்னேன்ல,
அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபல். இந்த பெர்னோலிஸ் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் வந்து மேலே ஊதுறப்ப அந்த பேப்பர் வந்து கீழே போகாமல் மேலேயே பறக்குது. அது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல். இப்போ இந்த பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு இடத்துல காற்றோ இல்லை தண்ணியோ வேகமாக போச்சுன்னா அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதாவது நம்ம இம்பெல்லரில் நடந்த மாதிரி, இப்போ இந்த இம்பெல்லரில் வந்து ஒரு சக்ஷன் க்ரியேட் ஆச்சா, அது மாதிரி. அதே மாதிரி ஒரு இடத்துல காற்றோ இல்லை தண்ணியோ வேகமாக போயிட்டுருக்கப்ப அதை நிறுத்தினோன்னா அந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதாவது வால்யூட் கேசிங்கில் டிஸ்சார்ஜ் ஏரியாவில் நடந்த மாதிரி. இப்போ அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் ஏன் போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரெயின் வேகமாக வர்றப்ப அது முன்னாடி வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால நம்ம சுற்றி இருக்க காற்று தூசியெல்லாம் இழுக்கப்ப நம்ம அங்கே போய் நின்னோன்னா நம்மளையும் சேர்த்து இழுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த கோட்டை விட்டு தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சின்னதாக இருக்க நீடில்லேருந்து அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணி வந்து வேகமாக வெளியில் வந்துச்சு. பெருசாக இருக்க நீடில்லேருந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வேகம் கம்மியாக வந்து விழுந்துச்சு. இது ஏன் நடக்குதுன்னா, நான் வந்து ஒரே நேரத்தில் ஒரே ஸ்பீடில் அழுத்துறப்ப கண்டினியூட்டி ஈக்குவேஷனால் ஒரே நேரத்தில் ஒரே அளவு தண்ணி வந்து வெளியில் வருது. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஏரியா வந்து கம்மியாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே வந்து ஏரியா வந்து அதிகமாக இருந்ததுன்னா வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். சரி, இது வந்து பம்பில் எங்கே நடக்குதுன்னா, நம்ம வால்யூட் கேசிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தண்ணியோட ஸ்பீடு வந்து கம்மியாகுதுல, அதனால தான் பார்த்திங்கன்னா இது நடக்குது. கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி வந்து ஏன் அதை அழுத்துறப்போ இல்லை பாதி மூடுறப்போ வேகமாக வருதுன்னு சொல்கிறோன்னா, இப்போ டேப்லேருந்து தண்ணி வந்து எவ்வளோ வருதோ அதே அளவு தான் வந்து பைப்புக்கும் வரும். அதே அளவு தண்ணி தான் வந்து பைப்லேருந்து வெளியிலையும் வரணும். இப்போ அதை நம்ம அழுத்தியோ இல்லை பாதி மூடியோ பிடிக்கிறப்ப அந்த தண்ணி வந்து வேகமாக வெளியில் வரும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். நான் வந்து இதை சுற்றிட்டே இருக்கும்போது லூஸ் விட்ட உடனே அந்த கர்ச்சீஃப் போய் சைடில் போய் பறந்து விழுது. அது ஏன் நடக்குதுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால். இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சுற்றிட்டு இருக்க பாடியை வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை வந்து வெளியில் தள்ளி விட பார்க்கும். அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ இது வந்து இந்த பம்பில் எங்கே நடக்குதுன்னா, நம்ம வந்து இந்த தண்ணி வந்து பிளேடோடு சுற்றுறப்ப அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் வெளியில் தள்ளப்படுது. இப்போ பாட்டிலை வச்சு நம்ம வந்து சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டில் வச்சு சுற்றுறப்ப அந்த தண்ணி வந்து ரேடியலி வெளியில் வர ட்ரை பண்ணோம். ரேடியலி வெளியில் வர ட்ரை பண்ணுறப்ப சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாகும், நடுவில் வந்து தண்ணி கம்மியாகிறதுனால நம்மளுக்கு வந்து சூறாவளி மாதிரி க்ரியேட் ஆகுது. இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வந்து தண்ணிக்கு பதிலாக எண்ணெய், பிசு பிசுன்னு இருக்க எண்ணெயோ இல்லை லைட்டாக இருக்க பெட்ரோலையோ ஊற்றினா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிசு பிசுன்னு இருக்க எண்ணெயை ஊற்றினோன்னா நம்ம மோட்டர் வந்து அதை சுற்ற வைக்க, இம்பெல்லரை வந்து சுற்ற வைக்க கஷ்டப்படும், எனர்ஜியை வந்து இழுக்கும். இதே வந்து நம்ம லைட்டாக இருக்க பெட்ரோலை ஊற்றினோன்னா நம்ம மோட்டர் சுற்ற வைக்க கஷ்டப்படாது, கரண்ட்டையும் இழுக்காது, ஆனால் வந்து அது லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து மொத்தமாக என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். தண்ணி வந்து எப்படி கிராவிட்டியும் மீறி வந்து டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்தோம். அப்புறம் ரொட்டேஷ்னல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு பெர்னோலிஸ் பிரின்சிபல் மூலயமா. பெர்னோலிஸ் பிரின்சிபல் வந்து எனர்ஜி கன்சர்வேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. கண்டினியூட்டி தியரம் வந்து மாஸ் கன்சர்வேஷனை வந்து சொல்லிச்சு. அதே சமயத்தில் பம்பில் எப்படி வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணால் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதை வச்சு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்க பாடியை வந்து ரேடியலி வெளியில் தள்ளி விடும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பம்பில் வந்து சில விஷயத்தெல்லாம் மாற்றினா என்ன ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தோம். தேங்க்யூ.